தேவனே நான் ஓமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். லூக்கா எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 27வது வசனம். அவர் கரையில் இறங்கின போது நெடுநாளாய் பிசாசுகள் பிடித்தவனும் வஸ்திரம் தெரியாதவனும் வீட்டில் தங்காமல் பிரேத கல்லறைகளிலே தங்கினனுமாய் இருந்த அந்த பட்டணத்து மனுஷன் ஒருவன் அவருக்கு எதிராக வந்தான். அப்படியே இந்த மனுஷன் எப்படி இருந்தான்ங்கிறத நம்ம பார்க்கணும். அவன் கல்லறையில் குடியிருந்தான், மலைகளில் குடியிருந்தான், வனாந்தரத்துக்கு துரத்தப்பட்டான், குகைகளில் குடியிருந்தான். மலைகளிலும் குகைகளிலும் வனாந்தரத்திலிருந்து கூக்குரலிட்டான். விலங்குகளினால் கட்டினார்கள், விலங்கை முறித்து போட்டான், தன்னை காயப்படுத்தினான், அடுத்தவரை காயப்படுத்தினான். ஒருவர் அந்த வழியாய் பிரவேசிக்க கூடாது இருந்தது. தன்னை காயப்படுத்திக்கிட்டான், அடுத்தவனை காயப்படுத்துறான், விலங்குகளினால் கட்டினாலும் விலங்கை முறித்து போடுகிறான், இரவும் பகலும் கூக்குரலிட்டான். இது வெகு காலமாக இருந்தது. அப்படின்னா இந்த மனுஷனின் பரிதாப நிலைமை எவ்வளவு பயங்கர. ஒரு பிசாசு ஒரு மனிதனுக்குள்ள வரும் பொழுது என்ன நடக்குது பாரு. 2000 பண்டிகளை அழிக்கக்கூடிய பிசாசுகள் ஒரு மனிதனுக்குள்ளே இருக்குமானால் அந்த மனுஷனுடைய பயங்கரம். இந்த மனிதன் எப்படியோ ஒரு நாள் ஒரு விசை சாத்தான் உள்ள வரதுக்கு இடம் கொடுத்துட்டாங்க. அதுதான் பிரச்சனை. அப்படித்தான் சாத்தானுக்கு இடம் கொடுத்தார். நல்லா கவனிக்கணும். பிசாசு ஒரு மனுஷனுக்குள்ள எப்படி வருகிறான், எப்படி ஆட்கொள்கிறான், எப்படி அடிமைப்படுத்துகிறான். பிசாசுக்குரிய அவன் விருப்பம், ஆசை, எண்ணங்கள், இச்சைகள் அவனுக்குரியது நமக்குள்ளே இருக்குமானால் அவன் நமக்குள்ள வருவதற்கு வாசல் அங்கேதான் திறக்கிறது. இப்படிதாங்க பிசாசு ஒரு மனுஷனுக்குள்ள வருகிறான். ஆகவே தான் பவுல் எழுதுறாரு எபேசியர் 4ஆம் அதிகாரம் 27வது வசனத்துல, பிசாசுக்கு இடம் கொடாமல் இருங்கள் அப்படின்னு. ஏன் சும்மாலாம் சொல்லலுங்க. தேவ பிள்ளைகள் நல்லா கவனிக்கணும். 2 விஷயத்த மனசுல வைக்கிறோம். ஒண்ணு, ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளா இருந்தா உள்ள வந்து குடியிருக்க முடியாது பிசாசு, வெளியே இருந்து தொந்தரவு பண்ணுவான். ஒண்ணு, ரட்சிக்கப்படாத மக்களுக்கு உள்ள இருப்பான். ஆக ரட்சிப்பின் அனுபவம் இல்லைன்னு ரட்சிக்கப்படணும், ரட்சிப்பை அடையணும். இன்னும் ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளே, பிசாசு வந்து உள்ள வந்து குடியிருக்கிறான்னு நினைக்க கூடாது. நீங்க உள்ள வந்து குடியிருக்கவனுக்கு அதிகாரமே கிடையாது. ஐ கேன் சேலஞ்ச் யூ சிஸ்டர், பிரதர்ஸ். கர்த்தர் கொடுத்த பெரிய அதிகாரம், உரிமை, வல்லமை நமக்கு என்னன்னு கேட்டா, ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளுக்கு உள்ளே வந்து சாத்தான் குடியிருக்கவே முடியாது, இருக்க முடியாது. ஏன்னா உனக்குள்ள இயேசு இருக்கிறான். அவர் பிசாசை ஜெயித்தவர். உலகத்தில் இருக்கிறவனும் உனக்குள்ள இருக்கிற இயேசு பெரியவர். கர்த்தர் சொல்றார், இன்னைக்கு உனக்குள்ளே பிசாசு இருக்க முடியாது, அவனுக்கு அந்த அதிகாரம் இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.